வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் .net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அதிரூபன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற முப்பரிமாணம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். முப்பரிமாணம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு தடபுடலாக கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணம் மணவரையில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ துப்பாக்கியோடு வந்து ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லாமல் தான் ஹீரோயினை அவர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. கூப்பிட்டு போகிறாரு போய்கிட்டே இருக்கார். படம் ஆரம்பித்து 13வது ரீல் வரைக்கும் போய்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் 14வது ரீலில் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதையாவது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, அது ஓகே அப்படின்ற அளவில் தான் இருக்குது. ஆனால் இந்த 14வது ரீலில் சொல்ல போகிற கதைக்கு இந்த 13 ரீல் நம்ம உட்காந்துருக்கணும் இல்லையா? அதில் நமக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தினா தான் நம்ம 13 ரீல் உட்காந்துருக்க முடியும். படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோ வர்றாரு, துப்பாக்கியோடு வர்றாரு. கல்யாண வீட்டுக்குள்ளே பூந்து தரையை பார்த்து சுடுறாரு. சுட்ட உடனே கல்யாண வீட்டுக்கு வந்தவங்கலாம் தெரித்து ஓடிடுறாங்க. ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஃபைட்டர்ஸு ஸ்டண்ட்மேன்லாம் ஓடியாந்து ஹீரோ கூட வெறுங்கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ துப்பாக்கி கையில் வச்சுருக்காரு, இருந்தாலும் அவங்க வெறுங்கையில் வந்து சண்டை போடுறாங்க. இவரும் துப்பாக்கி எடுத்து சொருகிட்டு வெறுங்கையில் தான் சண்டை போடுறாரு. இங்கேருந்தே படத்து மேலே நமக்கு நம்பகத்தன்மை குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே வயசில் தான் இருக்காங்க. ஆனால் லைவில் காமிக்கும் போது ஹீரோ வந்து படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போகிறதுக்கு, அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசாலாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த கேப்பில் தான் ஹீரோயினை பார்க்க வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் இன்னும் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கேனத்தனமான சீன்லாம் நிறையா இருக்கிறதுனால படத்தில் நமக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுது. நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு படம் ஆரம்பித்து 20வது நிமிஷத்துலாம் அந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத சொன்னால் தான் படத்தோடு நம்ம ஒன்றி படத்தை பார்க்க முடியும். படம் ஆரம்பித்து 13 ரீல் வரைக்கும் எந்த கதையுமே சொல்லாமல் 14வது ரீலில் இருந்து நீங்கள் கதை சொல்லும்போது அதுக்குள்ளே ஆடியன்ஸ் டயர்டாகி எதையாவது ஒரு கதையை சொல்லி தொலைச்சிட்டு போங்கடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறான். அந்த டைமில் நீங்கள் சொல்கிற கதையை அவன் ஏற்றுக்கிற நிலைமையிலும் இல்லை. அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 13 ரீலு பொறுமையாக உட்காந்துருந்து 14வது ரீலில் கதை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்க கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.